22, லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 22ஆம் வசனத்தில் verse 31 and 32. 31 மற்றும் 32ஆம் வசனத்திலே நாம் இவ்விதமாக நாம் பார்க்கின்றோம். And the Lord said, கர்த்தர் விதமாய் சொன்னார், பின்னும் கர்த்தர், Simon, Simon, சீமோனே சீமோனே, behold, Satan has desired to have you that he may sift you as wheat. இதோ கோதுமையை சுலகினாலே புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். So now what is going to happen to Peter? ஆகவே இந்த வேளையில் பேதுருவுக்கு என்ன நடக்க போகிறது? Satan is trying to sift him as wheat. சாத்தான் அவனை கோதுமையை புடைக்கிறது போல புடைக்க போகிறான். That is what is going to happen. அதுதான் நடக்க போகிறது. What did Jesus pray? இயேசு கிறிஸ்து என்ன ஜெபிக்கின்றார்? He would have prayed, Satan, don't come near Peter at all. அவர் விதமாக ஜெபித்தார், சாத்தானே பேதுருவின் பக்கத்திலே வராதே என்று சொல்லி. But Jesus is saying, Peter, I have prayed for you. இயேசு கிறிஸ்து சொன்னார், பேதுருவே உனக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். What he has prayed? என்ன ஜெபித்திருக்கிறார்? Verse 32, but I have prayed for thee. நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். That thy faith fail not. உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. While I was reading, how many of us would have prayed like this for people or for our own selves? நமக்காகவோ அல்லது மற்றவர்களுக்காகவோ எத்தனை பேர் விதமாக ஜெபித்திருக்கிறோம்? Jesus, the master, has prayed such a wise prayer. எஜமானாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷனாகிய பேதுருவுக்கு இவ்விதமாக அவர் ஜெபிக்கிறார். And the prayer of Jesus is the best prayer that we need to learn from. நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதான மிக சிறப்பான ஜெபம் அது இயேசு கிறிஸ்துவின் ஜெபமாகும். And prayer of Jesus, he is praying for his own disciple Peter. இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய சொந்த சீஷனான பேதுருவுக்காக இந்த ஜெபத்தை அவர் ஏறெடுக்கின்றார். And Jesus had a great dream for Peter, on whom he said, I'll build my church. பேதுருவுக்காக பெரிதான ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி. And Satan had another plan to sift him as wheat. ஆனால் சாத்தானோ அவனை சுலகினாலே புடைக்கிறது போல புடைப்பதற்கு அவன் எத்தனமாக இருந்தான். But Jesus knew what prayer he has to pray. ஆனாலும் இயேசு கிறிஸ்து எவ்விதமாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அறிந்திருந்தார். Because he knew what the enemy was against. ஆகவே அவன் எந்த காரியத்திற்கு விரோதமாக சத்துருவானவன் இருக்கிறான் என்பதை இயேசு அறிந்திருந்தார். Because the enemy was against the faith of Peter. ஏனென்றால் சத்துருவானவன் அவன் பேதுருவினுடைய விசுவாசத்திற்கு எதிராக அவன் இருந்தான். But Jesus said, but I have prayed for thee, Peter. ஆனாலும் இயேசு சொன்னார், பேதுருவே உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். That thy faith fail not. உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. Faith can fail. ஆகவே விசுவாசமானது அது ஒளிந்து போகக்கூடும். And here Jesus is saying that thy faith fail not. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. And we do know what happened to Judas the Iscariot. யூதாஸ் காரியோத்திற்கு என்ன சம்பவித்தது என்பதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். His faith failed. அவனுடைய விசுவாசம் ஒளிந்து போயிற்று. And he was condemned and he died. அவன் கண்டிக்கப்பட்டு அவன் மரித்து போனதை நாம் பார்க்கின்றோம். But here Jesus prayed for Peter. ஆனாலும் இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து பேதுருவுக்காக அவர் ஜெபிக்கின்றார். That Peter's faith should not fail. பேதுருவினுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு அவர் ஜெபிக்கிறார். First we saw that we could become faint because of if we don't have faith. முதலாவதாக நாம் பார்த்தோம், விசுவாசம் இல்லை என்று சொன்னால் நாம் சோர்ந்து போவோம் என்று சொல்லி. And there is a chance that faith could also fail. இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், நமக்குள்ளாக விசுவாசம் இல்லை என்று சொன்னால் அது ஒளிந்து போகக்கூடும். But I have prayed for thee, Peter. நான் இந்த இடத்திலே பேதுருவே உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். I have prayed for thee. நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். Now when you talk about faith, நாம் விசுவாசத்தை குறித்து பார்க்கும்போது in the armor of God, faith is considered as a shield. நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம், விசுவாசமானது தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களிலே அது நமக்கு ஒரு கேடகமாக இருக்கிறது என்று சொல்லி. So faith is a shield. ஆகவே விசுவாசமானது அது கேடகமாக இருக்கிறது. Just imagine a old kind of fight, two army or two men or warriors are fighting. ஆகவே நீங்கள் பழைய கால யுத்தத்தை நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்றால் இரண்டு மனிதர்கள் சண்டையிடும் பொழுது அவர்கள் விதமாக அந்த கேடயத்தை உடையவர்களாக இருப்பார்கள். So when a shield is there, the darts of the enemy you can block it. ஆகவே சத்ருவானவன் எய்கிறதான அம்புகளை இந்த கேடயத்தை கொண்டு நாம் தடுக்க முடியும். So what would that intention be, to take off the shield from that person? ஆகவே நம்முடைய அந்த எதிராளியுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் அந்த கேடயத்தை அவனை விட்டு நீக்குவதுதான் அவனுடைய நோக்கமாக இருக்கும். So the moment the shield goes off, ஆகவே அந்த கேடகமானது அவனை விட்டு நீங்கும் பட்சத்தில் now that person is vulnerable standing before that other person. அந்த எதிராளியானவன் தாக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலையிலே அந்த மனுஷன் நிற்பான். Now the enemy, he can do whatever with this person because he doesn't have a shield. ஆகவே சத்ருவானவன் இப்பொழுது இந்த மனுஷனுக்கு என்ன வேணாலும் செய்யக்கூடும், ஏனென்றால் இவனிடத்திலே கேடயம் இல்லை. So that shield is so important. ஆகவே இந்த கேடயமானது மிகவும் முக்கியமான ஒரு உபகரணமாகும்.
So have you seen how they will hold that shield? ஆகவே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த கேடகத்தை எவ்விதமாக அந்த வீரனானவன் பிடித்திருப்பான் என்று சொல்லி. If we have just left that shield so lightly, அந்த கேடகத்தை அவன் சரியாக பிடித்திருக்கவில்லை என்றால், if the package that was delivered to you, உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த பொட்டலம், the precious thing, அந்த அருமையான காரியம், if the most holy package, அந்த மகா அருமையான காரியமானது, that faith that has been given to you, அப்படிப்பட்டதான விசுவாசமானது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, what we have to do, ஆகவே அதை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? what we have to do, நாம் என்ன செய்ய வேண்டும்? in 1 Timothy, 1 தீமோத்தேயு, it is written, இந்த காரியமானது just that one word we will read, 1 Timothy 1 verse 19, just that first word, holding faith. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் பிடித்துக் கொண்டவர்களாக, holding faith, விசுவாசத்தை பிடித்துக்கொண்டு. So when the shield has been given to us, ஆகவே இந்த கேடயம் கொடுக்கப்படும்போது, so what we have to do? நாம் என்ன செய்ய வேண்டும்? We have to hold this faith, நாம் இந்த விசுவாசத்தை இறுக பற்றிக்கொள்ள வேண்டும், because that is our shield. ஏனென்றால் அது நமக்கு கேடகமாக இருக்கிறது. And when the enemy comes, ஆகவே சத்துருவானவன் வரும்போது, he will try to take away the shield from us. ஆகவே இந்த கேடயத்தை அவன் நம்மை விட்டு நீக்க பார்ப்பான். And when the shield is gone, ஆகவே இந்த கேடயமானது நீக்கப்படும் என்றால், we will be standing vulnerable to all the attacks of the enemy. சத்துருவினுடைய எல்லா விதமான தாக்குதலுக்கும் நாம் உட்பட்டவர்களாக இருப்போம். Let's go to Ephesians 6:16. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், do you think this is a story or a real thing? ஆகவே இந்த காரியமானது ஒரு கதையா அல்லது நிஜமாக நடந்த காரியமாக இருக்கும் என்று சொல்லி யோசிக்கின்றீர்களா? Above all, எல்லாவற்றிற்கும் மேலாக, taking the shield of faith, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாக, wherewith ye shall be able to quench all the fiery darts of the wicked. பொல்லாங்கன் ஏயும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக இப்படியாக நில்லுங்கள். So can it happen now, the quenching the fiery darts of the wicked? ஆகவே பொல்லாங்கன் ஏயும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடுகிறதான காரியம் இன்றைக்கும் அது நடைபெறுகிறதா? Or it has ended from the time of Jesus? அல்லது இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததான காலத்தோடு கூட இந்த காரியமானது முடிந்து போயிற்றா? No, even today there are fiery darts of the wicked. இல்லை, இன்றைக்கும் கூட சத்ருவானவன் அவன் ஏய்கிறதான பொல்லாத அக்கினியாஸ்திரங்கள் உண்டு. And many times God has given us the weapon. ஆக அநேக முறை தேவன் நமக்கு அவர் ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். And many times I used to imagine this way. நான் அநேக முறைகளில் இப்படியாக சிந்திப்பதுண்டு. Let's say there are 100 enemies coming. ஒரு 100 எதிரி நமக்கு விரோதமாக வருகிறான் என்றால், one way for God to help is to destroy himself. ஒரு வழி என்று சொன்னால் தேவனே எல்லா எதிரிகளையும் அவர் நிர்மூலமாக்கி போடுவது. The other way is God will give us all the weapons of warfare. இன்னொரு முறை என்று சொன்னால் தேவன் நமக்கு தேவையானதான எல்லா சர்வாயுத வர்க்கங்களையும் கொடுப்பது. And if we don't use those warfare, அந்த ஆயுதங்களை நாம் பயன்படுத்தாமல் இருப்போம் and we don't learn and we just leave it, நாம் அதை கற்றுக்கொண்டு நாம் அப்படியே விட்டு விடுவோம் என்றால், and then the darts of the enemy are coming. எப்பொழுது அவனுடைய அக்கினியாஸ்திரங்கள் சத்ருவினுடைய அக்கினியாஸ்திரங்கள் நமக்கு விரோதமாய் வருமோ, it talks about fiery darts of the wicked, which is true today. அந்த சொல்லப்பட்டிருக்கிறது சத்ருவினுடைய அக்கினியாஸ்திரங்கள் என்று சொல்லி. It is true, fiery darts of the wicked. We don't have eyes to see it, but there are fiery darts. பொல்லாங்கன் ஏயும் அக்கினியாஸ்திரங்கள் நிச்சயமாகவே இருக்கின்றது. அவை நம்மளுடைய பார்க்கக்கூடியதான கண்களினாலே பார்க்க முடியவில்லை என்று சொன்னாலும் அவைகள் இருக்கிறது. It is real today. இன்றைக்கும் அவைகள் இருக்கிறது. If God had opened our eyes, there could be fiery darts coming at us. தேவன் நம்முடைய கண்களை திறப்பார் என்று சொன்னால் அந்த பொல்லாங்கன் ஏய்கிறதான அக்கினியாஸ்திரங்கள் எல்லாம் நம்ம நோக்கி வருகிறதை நம்மால் பார்க்க முடியும். And God did not say, I will stop all the fiery darts coming near you. தேவன் சொல்லவில்லை, உன்னை நோக்கி வருகிறதான எல்லா அக்கினியாஸ்திரங்களையும் நான் நிறுத்தி போடுவேன் என்று சொல்லி. But God says, I have given you a shield of faith. ஆனால் தேவன் சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு விசுவாசம் என்னும் கேடகத்தை கொடுத்திருக்கிறேன். And he says, I have given you the armor. நான் உனக்கு சர்வாயுத வர்க்கங்களை கொடுத்திருக்கிறேன். And God wants you to use that. தேவன் நீங்கள் அந்த சர்வாயுத வர்க்கங்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்.